ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே ஈஸியாக ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 3 லிட்டர் பாலை நல்லா ஒரு பெரிய சட்டியில் கொதிக்க வச்சுக்கிறேன். இதில் நம்ம 2 லெமன் ஜூஸை ஆட் பண்ண போகிறோம். லெமன் ஜூஸ் ஆர் வினிகர் இது 2ல் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோடனே பால் திரஞ்சு வர ஆரம்பிக்கும். இதை வடிகட்டுறதுக்காக பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஒரு காட்டன் டவல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு பால் தனியாகவும் அந்த பன்னீர் தனியாகவும் கலெக்ட் ஆகிருக்கும். இதை நம்ம வடிகட்டணும். இந்த ஸ்டேஜில் அந்த காட்டன் டவல் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நம்ம அந்த பாலை ஊற்றிக்கிறோம். இதில் வாட்டர் தனியாகவும் பன்னீர் தனியாகவும் நம்மளுக்கு கலெக்ட் ஆகிருக்கும். கோல்டு வாட்டரில் நம்ம கலெக்ட் ஆகிருக்க பன்னீரை 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கிறோம். பிகாஸ் அந்த லெமனோட ஸ்மெல் நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த காட்டன் டவலை நல்லா 2 ஹார்ஸ் க்ளோஸ் பண்ணி வெயிட் மேலே வச்சு வச்சிடுறோம். 2 ஹார்ஸ் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு பன்னீர் சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம க்யூபாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் 2 வீக்ஸ்க்கு.